வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 17. வயதான பெற்றோர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். இதாங்க இன்னைக்கு மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 17. வயதான பெற்றோர்களை, அவர்களுடைய மனதையும் அவர்களுடைய எண்ணங்களையும் புரிந்து அவர்களுக்கு கரெக்டான விஷயத்தை ஆறுதலாக, மனசுக்கு தெம்பாக 4 விஷயங்களை பேசுங்கள், செய்யுங்கள். இதுதான் இன்றைய மிகப்பெரிய தேவையாக அமைகிறது. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே இருக்கும். நல்ல காரு, சொபஸ்டிகேஷனாக இருக்கக்கூடிய பொருட்கள், வீடு, ஃபேமிலி. ஆனால் அவங்களுடைய வயதான பெற்றோர்கள் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்துகிட்ருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அவங்கள சேர்த்து வச்சிருக்க முடியாத சூழ்நிலை. அதே நேரத்தில் ரொம்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு விதமான ஏக்கம், கவலை. ஸோ இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக தாய்க்கிழவின்னு ஒரு படத்தில் நீங்கள் பவுனு தாய்ன்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் 70 வயசுக்கு அதிகமான அந்த கேரக்டர் பேசக்கூடிய டைலாக்கு என்னென்னா, நான் என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேஜில் ஏதாவதுன்னா நானே போய் சுடுகாட்டில் படுத்துக்குவேன்னு ஒரு டைலாக் இருக்கும். அதே நேரம் இன்னொரு இடத்துல அவங்க தந்தை காலமானதுக்கப்புறம், உனக்கு இனிமே எதுக்கு சொத்து, 6 மாதம் எங்கள் வீடுகளில் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்துட்டா நாங்களே ஏதோ கஞ்சி ஊற்றிடுவோம், உனக்கு எதுக்கு சொத்துன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பவுனு தாயாக நடித்த மேடம் ராதிகா அவங்க பேசுகிற மாதிரி ஒரு டைலாக்கு, இது நான் சம்பாதிச்ச சொத்து, நான் சாகளவும் நான் வச்சு நானே அனுபவித்து சாவேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வயதான அப்பா அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ பல நேரங்களில் பவுனுத்தாய் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்களும் ஆண்களும் தங்கள் கண்ட்ரோலில் சொத்துக்களை வச்சு அனுபவிக்கிறாங்க. அவங்களே ஒரு வாழ்க்கையை, அதோடைய பயணத்தை புரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டானாக இருக்காங்க. ஆனால் பல தாய் தந்தையர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் இல்லாமல், தன் சொத்துக்கள் இல்லாமல், தன்னுடைய வறுமையின் கீழே தன் குழந்தைகளை வளர்த்தின குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பெற்றவர்களுக்கு எவ்வளவோ ஆசைகள், எவ்வளவோ சந்தோஷங்கள், எவ்வளவோ ஏக்கங்கள் இருக்கும். அதனால் அவங்களுடைய ஏக்கங்களையும் சந்தோஷங்களையும் அவங்க வெளியே சொல்ல முடியாமல் அவங்கள எங்கேயோ ஒரு கிராமத்தையோ எங்கேயோ தனியாக விட்டுட்டு வெளிநாடுகள்லேயோ வெளி ஊர்கள்லேயோ போய் வாழ வேண்டிய கண்டிஷனில் அந்த அந்த தாய் தந்தையருடைய மகனோ மகளோ இருக்க வேண்டிய கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் பெற்ற பெற்றோர்களை எவ்வளவு தூரம் நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆள் மனது சந்தோஷமாகவும் நிறைவும் அடையும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கு அது ஒரு முன் எடுப்பாக இருக்கும். நம்ம எத்தனை தான் பெரிய அசட்டு, வேலை, பணம், எத்தனையோ லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்தாலும் அந்த பேரண்ட்ஸுடைய அந்த கண்ணீரோ, அந்த ஒரு விதமான ஒரு மன வருத்தமோ, ஒரு விதமான ஏக்கங்களோ எண்ணங்களோ உங்களை நேரடியாக பாதிக்காத மாதிரி தெரிஞ்சாலும் அது இன்டைரக்டாக உங்கள் மனசை பாதிக்கும். அதனால தான் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா,
நம்ம தாய் தந்தையரை எவ்வளவோ விஷயங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அவங்கள எக்காரணத்து கொண்டும் கைவிடவும் கூடாது. அவங்களுடைய ஏக்கங்கள் சந்தோஷங்களை நிறைவேற்றி அவங்களுடைய கடைசி பயணம் நல்ல பயணமாக அமைவதற்கு ஒவ்வொரு மகனும் மகளும் பாடுபடணுங்கிறது தான் நம்ம மனசுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி அல்லது ஒரு ஹெல்ப் அல்லது ஒரு விதமான அக்கறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மனசு உள்ளுக்குள்ளே எதையோ தேடிகிட்டே இருக்கும். எதையோ தேடிட்டு இருக்கிறது ரொம்ப நெருங்கின சொந்தங்களை தேடிக்கொண்டே இருக்கும். அப்படி நெருங்கின சொந்தங்களை தேடிக்கொண்டு இருக்கும்போது யாருன்னா இம்மிடியட்டாக தாய் தந்தையர் தான். நீங்கள் எந்த உலகத்தில் இருந்தீங்கனாலும், அது வெளிநாடு வெளியூர் எங்கிருந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தான் வெளியே சங்கடங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பேச மாட்டோமா, அவங்கக்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஏக்கம் உங்கள் ஆழ் மனதில் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மன அழுத்தத்தையும் மன போராட்டத்தையும் தவிர்க்கிறதுக்கு என்றைக்கும் மேக்சிமம் கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவங்கள கண்காணித்து அட்லீஸ்ட் டெய்லியும் 4 வார்த்தை அன்பாக ஆறுதலாக பேசுங்க. ஒரு ஏஜுக்கு மேலே பெற்றவங்க குழந்தைகளாக மாறிடுறாங்க. எப்படி நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது அவங்க நம்மளை பார்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நம்ம பெற்றவங்க குழந்தைகளாக மாறிடுறாங்க. சில விஷயங்கள் நமக்கு நம்ம மெச்சூரான மாதிரி இருக்கும். அவங்க பேசுகிறது நமக்கு இன்னசென்ஸாக தெரியும். எல்லாத்தையும் நம்ம நம்மளும் ஒரு ஏஜில் வயசாகிடுவோம். அதே மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசித்து பெற்றவங்களை தாய் தந்தையரை என்னென்னலாம் அவங்களுடைய சின்ன சின்ன மன வருத்தங்களோ அல்லது சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்ககிட்ட டெய்லியும் அன்பாக பேசணும், என்ன விஷயம் அவங்க விரும்புகிறாங்கன்னு கேட்கணும். அதையை நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து கொடுக்கணும். அப்புறம் எங்கே ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணணும், ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணணும், ஒரு லாங் ட்ரிப்பு அவங்களோட அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய மனம் எதுக்காவது ஏங்கிக் கொண்டே தான் இருக்கும். அப்படி மனம் ஏங்கிக் கொண்டே இருப்பதை நம்ம நிறைவேற்றணுங்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. ஸோ அந்த கடமையிலிருந்து நம்ம மேக்சிமம் விலகக்கூடாது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே நம்ம தாய் தந்தையரை எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறோம், அவங்க கடைசி ஜேர்னியை எந்த அளவுக்கு நல்ல விதமாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உலகத்தில் எவ்வளவோ பெரிய விஷயங்களை சாதிக்கலாம், எவ்வளவோ ஒரு பெரிய ஆளாக ஆகலாம், அல்லது எவ்வளவோ விஷயங்களை தனக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்கு கடமைப்பட்டவர்கள்னு சொன்னால் அது உங்கள் தாய் தந்தையர்களுக்கு தான். அவங்க எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு உங்களை வளர்த்து படிக்க வச்சு ஒரு ஆள் ஆக்கியிருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த தாய் கிழவி தன்கிட்ட இருந்த ஒரு நகைகளை கஷ்டப்பட்டு சேர்த்து கடைசியில் தன்னுடைய மருமகளுக்கும் மகளுக்கும் கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும், எத்தனை மனவருத்தம் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எந்த தாய் தந்தையிலும் தன் குழந்தைகளை தாண்டி எதுவும் நினைக்க மாட்டாங்க. இதுதான் அந்த படத்தோட வெர்டிக்ட் கூட. ஸோ நம்ம என்றைக்குமே தாய் தந்தையர்கள் சின்ன சின்ன விஷயங்களை ஒரு ஏஜுக்கு மேலே, எஸ்பெஷலி 60+ அப்படின்னாலே அவங்களுடைய சின்ன சின்ன உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும்.
அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்து கொடுக்கணும். அவங்க எங்கே போகணும்னு விரும்புகிறாங்களோ அதை செய்து கொடுக்கணும். அவங்களுடைய ஆசைகள் என்ன, அவங்களுடைய வேறு என்னென்ன உடலில் என்னென்ன பிரச்சனைகளை நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வார்த்தைகளால் காயப்படுத்தாமல், ஊண்டிங் பண்ணாமல், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மயிலிறகால் தடவி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகளும் நமக்கு பின்னாடி அவர் இருக்காருங்கிற அந்த சப்போர்ட்டே அவங்கள வாழ வைக்கும். அவங்களுக்கு வேறு எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராமல் இருக்கும். நம்ம எதுக்கெடுத்தாலும் அவங்க மேலே நம்ம கோபத்தை காமிக்கிறதோ, அவங்க மேலே ஒரு விதமான ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடவே இருந்தாங்கன்னா அது அவங்க மனதையும் உடலையும் டோட்டலாக பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மனதையும் உடலையும் பாதிக்கும். நம்ம எத்தனையோ விஷயங்களை வெளியே பேசுகிறோம். நேரடியாக சண்டை கட்டுறாங்க அல்லது சங்கடங்களை ஏற்படுத்துகிறாங்க, ஒருத்தர் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள மனசுங்கிறது எப்பவுமே அந்த எத்தனை தான் சங்கடங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மனசு அவங்கள நினச்சிட்டு தாங்க இருக்கும். அப்போ அந்த மனசு என்ன நினைக்குதோ அதுதான் உங்கள் ஆள் மனதுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கறதாகட்டும், உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிறதாகட்டும் நடக்கும். நீங்கள் என்ன தான் கோவப்பட்டு அவங்ககிட்ட பேசிட்டாலும் உங்கள் ஆள் மனது அதை விரும்பாது. என்னதான் அவங்கள உங்களை பக்கத்தில் வச்சுக்காமல் தூரத்தில் வச்சுருந்தீங்கனாலும் உங்கள் ஆள் மனது ஏதாவது ஒரு ஏக்கத்தை வைத்து கொண்டே இருக்கும். அது மன அழுத்தமாகி அது ஒரு விதமான பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாகும். அதனால் மனசுக்குள்ளே எதையும், எந்த ஏக்கத்தையும், எந்த பிரச்சனையும் தேக்கி வைக்காதீங்க. அதான் மனதோடு கொஞ்சம் பேசுங்கன்னா, வயதான பெற்றோர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவைகள், என்ன அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா, டெய்லியும் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட மனசு விட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறதை செய்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் கடைசி ஸ்டேஜ் எப்போயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக எவ்வளவு தூரம் வச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் முதல் குறிக்கோள். அந்த குறிக்கோள் உங்கள் மனதோடு தொடர்புடையது. அப்படி மனதோடு தொடர்புடையதுனால மனம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா வயதான பெற்றோர்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கணும். அவங்ககிட்ட ரெகுலராக பேசணும். அவங்களுக்கு வேணுங்கிற பொருளாதார உதவி செய்யணும். அவங்களை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைத்து அவங்களுடைய இறுதி பயணம் நல்ல பயணமாக அமைகிறதுக்கு நீங்கள் உதவணும். அப்படி செய்யும்போது தான் உங்கள் மனசு சந்தோஷப்படும். அப்படி மனசு சந்தோஷப்பட்டால் தான் உடல் சந்தோஷமாக இருக்கும். அதனால்தான் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல வயதான பெற்றோர்களை ஆசைகளையும் அவர்களுடைய ஏக்கங்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் மனம் கொண்டு கேளுங்கள், அதை தீர்த்து வையுங்கள். அப்பொழுது தான் உங்கள் மனசு சந்தோஷப்படும். ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 17 முடிஞ்சது. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 18 சந்திப்போம். இந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான சப்போர்ட்டுக்கு மிகவும் நன்றி. இந்த சேனலில் இருக்கக்கூடிய மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் 16 பகுதி இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 72 சீரீஸ் போயிட்டுருக்கு. இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையும் 2 சீரீஸையும் ரெகுலராக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கையின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணக்கூடிய சீரீஸ். உங்களுடைய வியூவுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.